ஓம் சாந்தி. மே 14, 2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். நான் ஒரு ஆத்மா, ஷரீரமல்ல. இதுவே முதற் பாடமாகும். அனைவருக்கும் இப்பாடத்தை மிக நன்றாக கற்பியுங்கள். கேள்வி: ஞானத்தை உரைப்பதற்கான வழி என்ன? எந்த வழிமுறையினால் நீங்கள் ஞானத்தை உரைக்க வேண்டும்? பதில்: ஞான விஷயங்களை கடமைக்காக அன்றி அதிக சந்தோஷத்துடன் பேசுங்கள். ஒன்றாக அமர்ந்திருந்து உங்கள் மத்தியில் ஞானத்தை கலந்துரையாடுங்கள். ஞானத்தை கடைந்து பின்னர் அதை மற்றோருக்கும் கூறுங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கூறினால் உங்களை கேட்பவர்களும் சந்தோஷமடைவார்கள். ஓம் சாந்தி. தந்தை கூறுகின்றார், ஷரீர உணர்வை கொண்டிருக்காது இங்கு ஆத்ம உணர்வில் அமர்ந்திருங்கள். ஏனெனில் ஆத்மாவிலேயே நல்ல தீய சமஸ்காரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆத்மாவே அனைத்தினாலும் பாதிக்கப்படுகின்றார். ஆத்மாவே தூய்மையற்றவர் என்று கூறப்படுகின்றார். தூய்மையற்ற ஆத்மா என்று கூறப்படும் பொழுது அவர் நிச்சயமாக ஓர் உயிருள்ளவராக இருப்பதுடன் ஷரீரத்துடன் இருக்கும் ஆத்மாவாகவும் இருப்பார். கூறப்படுகின்ற முதலாவது விஷயம், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி இங்கு அமர்ந்திருங்கள். உங்களை ஒரு ஷரீரமாக கருதாதீர்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி இங்கு அமர்ந்திருங்கள். ஆத்மாவே இந்த புலன்களை இயங்கச் செய்கின்றார். மீண்டும் மீண்டும் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுவதால் நீங்கள் பரமாத்மாவை நினைவு செய்வீர்கள். நீங்கள் உங்களுடைய ஷரீரத்தை நினைவு செய்தால் உங்களுடைய ஷரீரத்தின் தந்தையையே நினைவு செய்வீர்கள். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்ற முதல் பாடம் இதுவே ஆகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் அழிவற்றவர்களும் ஷரீரங்கள் அழியக்கூடியவையும் ஆகும். நான் ஓர் ஆத்மா என்ற முதற் பாடத்தை நீங்கள் நினைவு செய்யாத பொழுது நீங்கள் பலவீனமானவர்கள் ஆகின்றீர்கள். இந்நேரத்தில் நான் ஓர் ஆத்மா, ஷரீரம் அல்ல என்ற பாடத்தை தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். இதை முன்னர் உங்களுக்கு எவரும் கற்பித்ததில்லை. உங்களை ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக்குவதற்கும் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கும் தந்தை வந்துள்ளார். அவர் கொடுக்கின்ற முதலாவது ஞானம், ஓ ஆத்மாக்களே, இது பழைய உலகம். ஆதலால் நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆவீர்கள். கண்காட்சிகளில் குழந்தைகளாகி நீங்கள் பலருக்கு விளங்கப்படுத்துகின்றீர்கள். மக்கள் கேள்விகளை கேட்கிறார்கள். ஆகவே நீங்கள் நாள் முழுவதும் உங்களுடைய ஓய்வு நேரத்தின் பொழுது ஒன்றாக சந்தித்து யார் என்ன கேள்விகளை கேட்டார்கள், நீங்கள் அவர்களுக்கு என்ன விளங்கப்படுத்தினீர்கள் என்கின்ற செய்திகளை கேட்டறியுங்கள். பின்னர் ஒருவர் மற்றவருடன் பேசி அது எவ்வாறு விளங்கப்படுத்தப்பட வேண்டும் என்று சிந்தியுங்கள். அனைவரினதும் விளங்கப்படுத்தும் விதம் ஒன்றாக இருக்காது. பிரதான விஷயம் அவர்கள் தங்களை ஆத்மாக்களாகவா அல்லது ஷரீரங்களாகவா கருதுகின்றார்கள் என்பதாகும். அனைவருக்கும் இரு தந்தையர்கள் உள்ளனர். அஷரீரிதாரிகள் அனைவரும் ஒரு லௌகீக தந்தையையும் ஒரு பரலோக தந்தையையும் கொண்டுள்ளார்கள். ஓர் எல்லைக்கு உட்பட்ட தந்தை பொதுவானவராவார். இங்கு நீங்கள் எல்லையற்ற தந்தையை கண்டு கொண்டுள்ளீர்கள். அவர் இங்கு அமர்ந்திருந்து ஆத்மாக்களாகிய எங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் மாத்திரமே தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் ஆவார். நீங்கள் இதை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் மற்றோருக்கு விளங்கப்படுத்துபவர்களுடன் அமர்ந்திருந்து உங்கள் மத்தியில் மக்கள் உங்களிடம் கேட்கும் கேள்விகளை கலந்துரையாட வேண்டும். திறமைசாலிகளும் அக்குழுவில் அமர்ந்திருக்க வேண்டும். உங்களுக்கு பகலில் நேரம் உள்ளது. நீங்கள் உண்டதால் தூக்கத்தை உணர்கின்றீர்கள் என்பதல்ல. அதிகளவில் உண்பவர்கள் தூக்கத்தையும் சோம்பலாக இருப்பதையும் உணர்கிறார்கள். நீங்கள் பகல் பொழுதில் ஒரு வகுப்பை கொண்டிருக்க வேண்டும்.
இன்னார் இன்னார் இந்த கேள்விகளை கேட்டார்கள். இவையே நான் அளித்த பதில்களாகும். அவர்கள் பல்வேறு விதமான வினாக்களை கேட்கிறார்கள். அவர்கள் சரியான பதில்களையே விரும்புகிறார்கள். நீங்கள் அவர்களை கவர்ந்தீர்களா, அவர்களை திருப்திப்படுத்தினீர்களா என்று நீங்கள் சோதிக்க வேண்டும். இல்லாது விட்டால் நீங்கள் திருத்தங்களை செய்ய வேண்டும். திறமைசாலிகளும் அமர்ந்திருக்க வேண்டும். நீங்கள் மத்திய போஜனம் அருந்தியதால் விரைவில் தூங்கிவிடுகின்றீர்கள் என்பதல்ல. தேவர்கள் சந்தோஷத்தை கொண்டிருப்பதால் மிக சிறிதளவு உணவையே உண்கிறார்கள். இதனாலேயே கூறப்படுகிறது, சந்தோஷத்தை போன்ற போஷாக்கு எதுவும் இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் அதிக சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். பிராமணர்கள் ஆகுவதில் பெருமளவு சந்தோஷம் உள்ளது. நீங்கள் பிராமணர்கள் ஆகும் பொழுது நீங்கள் சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். தேவர்கள் செல்வத்தையும் மாளிகைகள் போன்றவற்றையும் கொண்டிருப்பதன் காரணம் சந்தோஷத்தை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைத்தையும் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு சந்தோஷமே போதுமானதாகும். சந்தோஷத்தில் அவர்கள் மிக சிறிதளவு சூட்சும உணவையே உண்கிறார்கள். அதுவும் ஒரு நியதியாகும். பெருமளவு உண்பவர்கள் அதிக அளவு தூக்கத்தை உணர்கிறார்கள். தூக்கத்தின் போதையை கொண்டிருப்பவர்களால் மற்றோருக்கு விளங்கப்படுத்த இயலாதிருக்கிறது. இது அதை செய்வதற்கு அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்பதை போன்றுள்ளது. நீங்கள் பெருமளவு சந்தோஷத்துடன் ஞானத்தின் விஷயங்களை பற்றி கேட்டு பேச வேண்டும். அது விளங்கப்படுத்துவதற்கும் மிக இலகுவானது. தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதே பிரதான விஷயமாகும். பிரம்மாவை எவருக்கும் தெரியாது. பிரஜாபிதா பிரம்மாவும் மக்கள் பலரும் இருக்கிறார்கள். பிரஜாபிதா பிரம்மா எதை போன்று இருப்பார்? நீங்கள் இதை மிக நன்றாக விளங்கப்படுத்த வேண்டும். தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். அவருடைய ஓய்வு பெறும் ஸ்திதியான பல பிறவிகளின் இறுதியில் நான் அவரில் பிரவேசிக்கின்றேன். வேறு எங்கிருந்து நான் ஓர் ரதத்தை பெறுவேன்? இந்த ரதம் சிவ் பாபாவிற்கென நினைவு கூறப்பட்டு வருகிறது. அவர் எவ்வாறு ரதத்தில் பிரவேசிக்கின்றார் என்பதை பற்றி மக்கள் குழப்பமடைகிறார்கள். நிச்சயமாக ஒரு ரதம் தேவைப்படுகிறது. அது கிருஷ்ணருடைய ரதமாக இருக்க முடியாது. எனவே அவர் நிச்சயமாக பிரம்மாவின் மூலமாக விளங்கப்படுத்துவார். அவர் மேலிருந்து பேச மாட்டார். எங்கிருந்து பிரம்மா வந்தார்? முழுமையாக 84 பிறவிகளையும் எடுத்தவரினுள் அவர் பிரவேசிக்கின்றார் என்று தந்தை உங்களுக்கு கூறியுள்ளார். இவருக்கே அது தெரியாது. ஆனால் நான் அவருக்கு கூறுகின்றேன், கிருஷ்ணருக்கு ஒரு ரதம் தேவையில்லை. நீங்கள் கிருஷ்ணரை பற்றி பேசும் பொழுது பகீரதனாகிய பாகிய ரதம் என்னும் விஷயம் மறைந்து விடுகிறது. கிருஷ்ணர் பகீரதன் என அழைக்கப்பட மாட்டார். அவருடைய முதற் பிறவி ஓர் இளவரசர் என்பதாகும். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் உள்ளூர ஞானக்கடலை கடைய வேண்டும். சமய நூல்களில் எழுதப்பட்டுள்ளவையும் இந்த விஷயங்களும் ஒன்றல்ல என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். எவ்வாறாயினும் கடையப்பட்ட ஞான அமிர்தத்தை கொண்டு கலசம் லக்ஷ்மிக்கு கொடுக்கப்பட்டது என்பது சரியானதாகும். அவர் மற்றோருக்கு அமிர்தத்தை பருக கொடுத்தார். அப்பொழுதே ஸ்வர்க்க வாயில்கள் திறந்தன. எவ்வாறாயினும் பரமாத்மாவாகிய பரம தந்தைக்கு ஞான கடலை கடைய அவசியமில்லை. அவர் விதையாவார். அவர் தன்னில் ஞானத்தை கொண்டுள்ளார். அவருக்கு மாத்திரமே தெரியும். உங்களுக்கும் அது தெரியும். நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக இதை மிக தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டும். இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் வரையில் எவ்வாறு நீங்கள் தேவ அந்தஸ்தை பெறுவீர்கள்? நீங்கள் புத்துணர்ச்சி அடைவதற்காக ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தந்தை விளங்கப்படுத்துகின்றார். மற்ற அனைவருக்கும் எதுவுமே தெரியாது. தந்தை வந்து விளங்கப்படுத்துகின்றார். பக்தி மார்க்கத்திலிருந்து இப்பொழுது உங்களுடைய நங்கூரம் விடுவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இப்பொழுது ஞான பாதையில் செல்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு தருகின்ற ஞானம் பின்னர் மறைந்து விடுகிறது. இவர் அஷரீரியானவரும் மற்றவர் லௌகீகமான தந்தையும் ஆவார். இது உங்களுக்கு மிக நன்றாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் உங்களை அசுத்தத்தில் தள்ளி தூய்மையற்றவர்கள் ஆக்குபவளே மாயை ஆவாள்.
தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, காமச்சிதையில் அமர்ந்ததால் நீங்கள் முழுமையாக மயான பூமிக்குள் சென்று விட்டீர்கள். பின்னர் இங்கு நிச்சயமாக தேவதைகளின் பூமி இருக்கும். அங்கு அரை கல்பத்திற்கு தேவதைகளின் பூமியும் பின்னர் அரை கல்பத்திற்கு மயான பூமியும் இருக்கும். இப்பொழுது அனைவரும் மயான பூமிக்குள் புதைக்கப்பட்டுள்ளனர். உங்களால் மிக நன்றாக ஏணி படத்தையும் விளங்கப்படுத்த முடியும். இது தூய்மையற்ற ராஜ்யம். அது நிச்சயமாக அழியப் போகிறது. இப்பொழுது இந்த பூமியில் மயானமே உள்ளது. பின்னர் இந்த பூமி மாற்றமடையும். அதாவது கலியுக உலகம் சத்திய யுகமாகும். பின்னர் அது இரு கலைகளால் குறைவடையும். தத்துவங்களின் கலைகளும் தொடர்ந்து குறைவடையும். பின்னர் அவை குழப்பத்தை உருவாக்கும். உங்களால் அனைவருக்கும் மிக நன்றாக விளங்கப்படுத்த முடியும். அவர்கள் புரிந்து கொள்ளாதவிட்டால் அவர்கள் எந்த பெறுமதியற்ற சிப்பிகளை போன்றவர்கள் ஆவார்கள். தந்தை இங்கு அமர்ந்து உங்களுக்கு பெறுமதியை கூறுகின்றார். ஓர் வைரத்தை போன்ற பிறவி என்பது நினைவு கூறப்படுகிறது. முன்னர் நீங்கள் தந்தையையும் அறிந்திருக்கவில்லை. நீங்கள் சிப்பிகளை போன்று இருந்தீர்கள். இப்பொழுது தந்தை வந்து உங்களை வைரங்கள் போன்று ஆக்குகின்றார். தந்தையிடமிருந்தே நீங்கள் வைரம் போன்றதோர் பிறவியை பெறுகின்றீர்கள். எனவே நீங்கள் ஏன் ஒரு சிப்பியை போன்று ஆகின்றீர்கள்? நீங்கள் கடவுளின் குழந்தைகள் ஆவீர்கள். பரமாத்மாவிடமிருந்து ஆத்மாக்கள் நீண்ட காலம் பிரிந்திருந்தார்கள் என்பது நினைவு கூறப்படுகிறது. நீங்கள் அமைதி தாமத்தில் இருக்கும் பொழுது அந்த சந்திப்பில் எந்த நன்மையும் இருக்காது. அது தூய்மைக்கும் அமைதிக்குமான ஒரு இடமாகும். இங்கு நீங்கள் ஷரீரங்களில் உள்ள ஆத்மாக்கள். தனது சொந்த ஷரீரத்தை கொண்டிருக்காத பரம்பிதா பரமாத்மா ஒரு ஷரீரத்தை தத்தெடுத்து குழந்தைகளாகி உங்களுக்கு கற்பிக்கின்றார். உங்களுக்கு தந்தையை தெரியும். நீங்கள் கூறுகிறீர்கள், பாபா. தந்தை கூறுகின்றார், ஓ குழந்தையே, ஒரு லௌகிக தந்தை குழந்தைகளே வாருங்கள், நான் உங்களுக்கு டோலி தருவேன் என்று கூறும் பொழுது அனைவரும் விரைவாக ஓடி வருவார்கள். இது தந்தையும் கூறுகின்றார், குழந்தைகளே வாருங்கள், நான் உங்களை வைகுந்தத்தின் அதிபதிகள் ஆக்குவேன். நிச்சயமாக அனைவரும் ஓடி வருகிறார்கள். மக்கள் அழைக்கிறார்கள், வந்து தூய்மையற்றவர்களாகிய எங்களை தூய்மையானவர்கள் ஆக்கி எங்களை உலகின் அதிபதிகளாக்க, அதாவது தூய உலகின் அதிபதிகளாக ஆக்குங்கள். உங்களுக்கு இந்த நம்பிக்கை உள்ளது. எனவே நீங்கள் அவர் என்ன கூறுகின்றார் என்பதை கேட்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்களே அவரை அழைத்தவர்கள். நான் குழந்தைகளாகிய உங்களுக்காகவே இங்கு வருகின்றேன். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார், நீங்கள் என்னை அழைத்தீர்கள், நான் இப்பொழுது வந்துவிட்டேன். தந்தையே தூய்மையாக்குபவர் என அழைக்கப்படுகின்றார். கங்கை நீரால் நீங்கள் தூய்மையாக முடியாது. அரை கல்பமாக நீங்கள் ஓர் தவறான புரிந்துணர்வின் கீழ் தொடர்ந்தும் முன்னேறி சென்று கொண்டிருந்தீர்கள். நீங்கள் கடவுளை தேடிக்கொண்டிருந்தீர்கள். ஆனால் உங்களில் எவரும் எதையும் புரிந்து கொண்டதில்லை. தந்தை கூறுகின்றார், ஓ குழந்தைகளே. எனவே குழந்தைகளும் அந்த உற்சாகத்துடன் கூற வேண்டும், ஓ பாபா. எவ்வாறாயினும் அது அந்த உற்சாகத்துடன் வெளிப்படுவதில்லை. இது ஆத்ம உணர்வு அல்ல, ஷரீர உணர்வு என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது தந்தையின் முன்னிலையில் நேரடியாக அமர்ந்திருக்கின்றீர்கள். எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதால் நிச்சயமாக நீங்கள் எல்லையற்ற ராஜ்யத்தை நினைவு செய்வீர்கள். அத்தகையதோர் தந்தைக்கு மிகுந்த அன்புடன் நீங்கள் பதிலளிக்க வேண்டும். உங்களுடைய அழைப்பின் பேரில் தந்தை வந்துள்ளார். நாடகத்திற்கு ஏற்ப அது ஒரு நிமிடமேனும் முன்னராகவோ அல்லது பின்னராகவோ இருக்க முடியாது. அனைவரும் கூறுகிறார்கள், ஓ தந்தையே கருணை காட்டுங்கள், எங்களை விடுவியுங்கள். நாங்கள் அனைவரும் ராவணனின் சங்கிலியில் பிணைக்கப்பட்டுள்ளோம். இப்பொழுது எங்களுடைய வழிகாட்டி ஆகுங்கள். எனவே தந்தை வழிகாட்டியும் ஆகின்றார். அனைவரும் அவரை கூவி அழைக்கின்றார்கள், ஓ விடுதலை அளிப்பவரே, ஓ வழிகாட்டியே.
வந்து எங்கள் வழிகாட்டி ஆகுங்கள். எங்களை உங்களுடன் திரும்ப அழைத்து செல்லுங்கள். நீங்கள் இப்பொழுது சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். தந்தை சத்யுகத்தை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது கலியுகம். அங்கு மில்லியன் கணக்கான மனிதர்கள் உள்ளனர். சத்யுகத்தில் தேவர்கள் வெகு சிலரே இருந்தார்கள். எனவே விநாசம் நிச்சயமாக அதற்கு முன்னர் நடைபெற்றிருக்க வேண்டும். அதுவும் உங்கள் முன்னால் உள்ளது. அந்நேரம் நினைவு கூறப்படுகிறது. அவர்கள் விஞ்ஞானத்தின் அகங்காரத்தை உடையவர்கள். அவர்களின் புத்தியால் பல்வேறு கண்டுபிடிப்புகளை அவர்கள் தொடர்ந்தும் கண்டுபிடிக்கிறார்கள். அது யாதவ சமுதாயமாகும். பின்னர் வரலாறு மீண்டும் நடைபெற வேண்டும். இப்பொழுது சத்யுகத்தின் வரலாறு மீண்டும் நடைபெறும். புதிய உலகில் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். தூய்மையற்ற உலகம் நிச்சயமாக அழியப் போகிறது என்பதை நீங்கள் விளங்கப்படுத்துகின்றீர்கள். உங்களுடைய குழந்தைகள் போன்றோர்களும் உயிருடன் இருக்க மாட்டார்கள். அவர்களில் எவரும் உங்களுடைய வாரிசுகளாகவோ அல்லது மனம் முடிக்கவோ மாட்டார்கள். அதிக காலம் கடந்து சென்று விட்டது. ஒரு குறுகிய காலம் மாத்திரமே எஞ்சி உள்ளது. மிக குறுகிய காலமே உள்ளது. அதன் கணக்கு உள்ளது. முன்னர் நீங்கள் இதை கூறவில்லை. இப்பொழுது சிறிதளவு காலமே எஞ்சி உள்ளது. ஆரம்பத்தில் இங்கிருந்து தமது சரீரங்களை நீக்கி உள்ளவர்கள் தாங்கள் செய்த முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக மற்றொரு பிறவியை எடுத்துள்ளார்கள். சிலர் இங்கும் வந்திருப்பார்கள். அந்த ஆத்மா இங்கிருந்து சென்றுள்ளவரே என காணக்கூடியதாகவும் இருக்கும். அவர் ஞானத்தை தவிர எதனாலும் களிப்படைய மாட்டார். அவர் அங்கு ஒரு நிலையத்திற்கு செல்வார் என்று தனது பெற்றோருக்கும் கூறுவார். இந்த விஷயங்கள் இலகுவில் புரிந்து கொள்ளப்படுகின்றன. விநாசம் நிச்சயமாக நடைபெற வேண்டும். விநாசத்திற்கான முன்னேற்பாடுகளையும் உங்களால் பார்க்க முடியும். அவர்களின் அரைவாசி வருமானம் யுத்தம் போன்றவற்றுக்கான போர் தளபாடங்களில் பயன்படுத்தப்பட்டது. எவ்வகையான ஆகாய விமானங்கள் போன்றவற்றை அவர்கள் தயாரிக்கிறார்கள் என்று பாருங்கள். அவர்கள் கூறுகிறார்கள், வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுதே அனைத்தும் அழிக்கப்படும். அவர்கள் தொடர்ந்தும் அத்தகைய விஷயங்களை செய்கிறார்கள். வைத்தியசாலைகள் போன்றவை எவையும் எஞ்சியிருக்க முடியாது. அது நாடகத்தில் அவர்கள் இந்த சிக்னல்களை தந்தையிடமிருந்து பெறுவதை போன்றுள்ளது. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நோயில் வீழ்கின்றார்கள் என்பதாக அது இருக்கக்கூடாது என அவர்கள் உணர்கிறார்கள். அனைவரும் நிச்சயமாக மரணிக்க வேண்டும். ராமர் சென்றதும் ராவணனும் சென்றான். யோகத்தில் நிலைத்திருந்து தமது ஆயுட்காலத்தை அதிகரிப்பவர்கள் நிச்சயமாக ஒரு நீண்ட ஆயுட்காலத்தை கொண்டிருப்பார்கள். பிரம்ம தத்துவத்திற்கு செல்வதற்காக தங்களின் ஷரீரங்களை சந்தோஷமாக நீக்குகின்ற பிரம்ம ஞானிகளின் உதாரணங்களைப் போன்று அவர்கள் சொந்த விருப்பத்தில் தங்களுடைய ஷரீரங்களை சொந்தமாக நீக்குவார்கள். எவ்வாறாயினும் அவர்களில் எவரும் பிரம்ம தத்துவத்திற்கு செல்லவும் மாட்டார்கள். அவர்களின் பாவங்கள் அழிக்கப்படுவதும் இல்லை. இன்னமும் அவர்கள் இங்கு மறுபிறவி எடுக்கின்றார்கள். உங்களுடைய பாவங்களை அழிப்பதற்கான வழியை தந்தை உங்களுக்கு காண்பிக்கின்றார். சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். வேறு எவரையும் நினைவு செய்யாதீர்கள். நீங்கள் லக்ஷ்மி அல்லது நாராயணரை கூட நினைவு செய்யக்கூடாது. இம்முயற்சியை செய்வதனால் நீங்கள் அந்த அந்தஸ்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஸ்வர்க்கம் ஸ்தாபிக்கப்படுகிறது. எங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக அந்த அந்தஸ்தை பெறுவதற்காக நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். சங்கம யுகமாகிய இந்த நேரத்தில் தந்தையால் ஸ்தாபிக்கப்படுகின்ற அவர்களுடைய வம்சம் தொடர்கிறது. அது மக்களின் புத்திகளில் மிக சரியாக இருக்கின்ற வகையில் நீங்கள் சொற்பொழிவுகளை ஆற்ற வேண்டும். இந்நேரத்தில் நாங்கள் இறை சமுதாயமும் சகோதர சகோதரிகளாகிய பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்களும் ஆவோம். ஆத்மாக்களாகிய நாங்கள் அனைவரும் சகோதரர்களாவோம். பிரம்மா குமார்களும் குமாரிகளும் மனம் முடிப்பதில்லை.
எவ்வாறு சிலர் வீழ்கின்றார்கள் என்று தந்தை விளங்கப்படுத்துகின்றார். காமத்தீ அவர்களை எரிக்கின்றது. எவ்வாறாயினும் நீங்கள் ஒருமுறை வீழ்ந்தால் நீங்கள் சம்பாதித்துள்ள வருமானம் முழுவதும் இழக்கப்பட்டுவிடும் என்கின்ற பயம் உள்ளது. நீங்கள் காமத்தால் தோற்கடிக்கப்பட்டால் உங்களுடைய அந்தஸ்து அழிக்கப்படும். வருமானம் மிகவும் மகத்தானதாகும். மக்கள் பல மில்லியன்களை சம்பாதிக்கிறார்கள். ஒரு குறுகிய காலத்திற்குள் அவை அனைத்தும் அழியப் போகின்றன என்பது அவர்களுக்கு தெரியாது. குண்டுகளை உற்பத்தி செய்பவர்களுக்கு இவ்வுலகம் அழியப் போகின்றது என்பது தெரியும். யாரோ தங்களை தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும், எனவே தாங்கள் அவற்றை தொடர்ந்தும் செய்வதாகவும் அவர்கள் நம்புகிறார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்கான சாரம் 1. உங்களுக்குள் ஞானத்தை கடையுங்கள், அதாவது ஞான கடலை சிந்தியுங்கள். உங்கள் மத்தியில் ஞானத்தை கலந்துரையாடுவதுடன் மற்றோருக்கும் விளங்கப்படுத்துங்கள். சோம்பேறித்தனத்தை துறந்து விடுங்கள். 2. ஆத்ம உணர்வுடையவர்களாகி அதிக உற்சாகத்துடன் தந்தையை நினைவு செய்யுங்கள். சிப்பிகளிலிருந்து வைரங்கள் ஆகுவதற்காகவே நீங்கள் தந்தையிடம் வந்துள்ளீர்கள் என்ற போதையில் எப்பொழுதும் நிலைத்திருங்கள். நீங்கள் கடவுளின் குழந்தைகள் ஆவீர்கள். ஆசீர்வாதம். ஞான சூரியனதும் ஞான சந்திரனதும் சகப்பாடி ஆகுவதன் மூலம் ஆன்மீக ஞான நட்சத்திரமாகி இந்த இரவை பகலாக்குவீர்களாக. அந்த நட்சத்திரங்கள் இரவில் வெளியே வருவதைப் போன்று அவ்வாறே ஆன்மீக ஞான நட்சத்திரங்களான பிரகாசமான நட்சத்திரங்களான நீங்கள் பிரம்மாவின் இரவில் வெளியே வருகின்றீர்கள். அந்த நட்சத்திரங்கள் இரவை பகலாக்குவதில்லை, ஆனால் நீங்கள் ஞான சூரியனதும் ஞான சந்திரனதும் சகப்பாடிகளாகி இந்த இரவை பகலாக்குகின்றீர்கள். அவை ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்கள், நீங்கள் பூமியில் உள்ள நட்சத்திரங்கள். அது ஜடப்பொருளின் அதிகாரியாகும். நீங்கள் இறை நட்சத்திரங்கள் ஆவீர்கள். பௌதீக விண்மீன் மண்டலத்தில் பல வகையான பிரகாசமான நட்சத்திரங்கள் தெரிவதைப் போன்று இந்த இறை விண்மீன் மண்டலத்தில் நீங்கள் பிரகாசமான ஆன்மீக நட்சத்திரங்கள் ஆவீர்கள். ஸ்லோகம். சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கொண்டிருப்பது என்றால் ஆசீர்வாதங்களால் உங்கள் புத்தியை நிரப்பிக் கொள்வது என்று அர்த்தமாகும். ஓம் சாந்தி.